2 நாள் 3 நாள் திருக்குறள் முனுசாமி கியா பேசினாலும் வீட்டிலே வந்து தங்கி இருந்து பக்கத்து ஊர்லலாம் போய் சொற்பொழிவு பண்ணி தமிழ் இலக்கியம் சார்ந்து பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கெல்லாம் பயிற்றுவிக்கிறது. இந்த கட்சியில் இணைந்ததுக்கு காரணம் வந்து அந்த சூழலில் நம்ம இருந்ததுனால அந்த அழிவு நேரங்கள்லையும் நம்ம வந்து இப்போ நல்ல இளமையான வயது தானே, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம். அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு 40 மைலுக்கு அந்த ஒரு இவ்வளவு பெரிய துயரம் நடக்குது. இதை போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியல, உள்ளூரில் யாரையும் ஆள் திரட்ட முடியல, இதுக்காக எதுவுமே செய்ய முடியலைங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு எனக்கு. அந்த குற்ற உணர்வு வந்து ரொம்ப இதாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் மறு ஆண்டு இந்த கட்சியை பற்றின செய்திகள் மதுரையில் துவங்கினது 2010 நாம் தமிழர் கட்சி துவங்கினது. கியாபி விஸ்வநாதம் ஐயா எங்கள் தந்தையார் தமிழ்ச்சாரனாட்ட சொன்னாங்களாம், நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் நம்ம நடத்தாம விட்டுட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் நம்ம உருவாக்காம விட்டுட்டோம், அது ஒரு பெரிய வீழ்ச்சி ஆயிட்டியா நம்மளுக்குன்னு கியாபி விஸ்வநாதம் சொன்னாங்க. எங்கள் தந்தையார்கிட்ட சொன்னாங்களாம். தஞ்சை தொகுதி இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த களம் எப்படி இருக்குது? தஞ்சை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக வென்ற பகுதி. ஒரு குளம் கூட கிடையாது. இப்போ எல்லா குளங்களும் குப்பை கொட்டி குப்பை மேடாக்கி. தமிழனுடைய மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊற்று நீரை எடுத்து உணவு உட்கொண்டான், ஆற்று நீரை தொழிலுக்கு வச்சுக்கிட்டான், விவசாயத்துக்கு வச்சுக்கிட்டான். இது ரெண்டுமே இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு. இப்போ இந்த 16, 20, 30, 40 தாண்டி இப்போ 50, 60க்குள்ள இருக்கக்கூடியவங்க சீமானா யாரு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க, கேட்கறாங்க. ஏன் பேசுறாங்க, ஏன் கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சீமான் ஏன் உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுக்க? சீமான் கிட்ட நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட அவருக்கு அந்த வேகத்துக்கு உங்களால வர முடியுதுங்களா? அந்த கொண்ட கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற சீமான் அதை மாத்திக்கல துடிப்பு, எந்த இடத்திலும் எவரிடத்திலும் சமாதானம் இல்லாமல். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற சீமானை பற்றி இந்த மாதிரி இவர்கிட்ட இதை தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதே இந்த சீமான் மீது ஒரு விமர்சனம் கடுமையாக சுற்றி எல்லா கட்சிகளும் வைக்கிறது, தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறது, கொச்சையாக பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு மத்தியில் நீங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கணும். இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், இப்படி பதவிகளோடு இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக ஆழ்ந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணகுமார் அவர்களை சந்திக்கிறோம். புலவர் கிருஷ்ணகுமார்னா பலருக்கும் தெரியும், அவரை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய பல சொற்பொழிவுகளை நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப வியந்து பார்த்துருக்கிறேன். உங்கள் தந்தையார் மிக பெரும் ஒரு சொற்பொழிவாளர், அதாவது ஆன்மீகத்தில் கிருபானந்த வாரியார் மாதிரி. பேர் வந்து தமிழ் சேரனார்னு சொல்லிட்டு அந்த வகையில் வரீங்க. உங்களோட பற்றி ஒரு அறிமுகம் முதல்ல பேசிக்கலாங்களா? நம்மளுக்கு தஞ்சாவூர் மாவட்டம், பக்கத்தில் அம்மாப்பேட்டைங்கிற ஊர், விவசாய குடும்பம். அப்பா விவசாயியாக இருந்தவங்க தான். தமிழ் மீதுமுள்ள ஒரு பெரிய ஆர்வம். ரெண்டாவது, அவங்க கல்வி பயின்ற காலத்தில் பாரம்பரியமாகவே தமிழ் சார்ந்த புலமை மிக்க குடும்பம். எங்கள் தாத்தா, அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு தாத்தா, அவங்க எங்கள் அப்பாவோட அப்பா, அந்த தாத்தா, அந்த வகையெல்லாம் தமிழ் சார்ந்து புலமை மிகுந்ததுனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய தொற்று மரபு வழியாகவே இந்த தமிழ் ஊறி வந்துட்டு. அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து தீகா சார்ந்து இருந்தவங்க. பாரதிதாசன், மறைமலை அடிகள், திருவி கல்யாண சுந்தரனார், மாப்போ சிவஞானம், கியாபி விஸ்வநாதம், திருக்குறள் முனுசாமி, சீபா ஆதித்தனார், குன்றக்குடி அடிகளார், பன்னாராய்ச்சி வித்தகர் பா சுந்தரேசனார், ராசமாணிக்கனார், இப்போ இந்த இவர் தலைமைச் செயலாளர் இருந்தாலும் நேத்து சுந்தர வடிவேலு, இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க. நம்ம ஊருக்கு அழைத்து வந்து முத்தமிழ் பேரவைன்னு 1963 துவங்கி அப்பா அதுல வந்து அந்த மாத பொழிவு அவங்களெல்லாம் பேச வச்சு அவங்களெல்லாம் ஆதரிச்சிருக்கிறாங்க. எனக்கு விவரம் தெரிந்து அந்த பத்திரிகைகளில் பார்த்தது அதெல்லாம். நான் அந்த அப்பா அச்சிட்ட பத்திரிகைகள் இருக்குல்ல, அதில் பார்த்தது இந்த முத்தமிழ் பேரவைங்கிறத கியாபி விஸ்வநாதம் அவர்கள் துவங்கினது. 2 நாள் 3 நாள் திருக்குறள் முனுசாமி, கியாபி விஸ்வநாதம் வீட்டிலே வந்து தங்கி இருந்து பக்கத்து ஊர்லலாம் போய் சொற்பொழிவு பண்ணி தமிழ்
ம், இலக்கியம் சார்ந்து பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கெல்லாம் பயிற்றுவிக்கிறது, ம், நிறைய பேச்சாளர்களை உருவாக்குனது, ம், இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் கூட்டங்களை உருவாக்குறது, ம், இந்த மாதிரி பணியில் அப்பா இருந்தாங்க. அப்புறம் அவங்களே தனியாக வெளியில் பல இடங்களுக்கு சொற்பொழிவுக்கு அழைக்கிறப்ப அவங்க அப்பா கம்பராமாயணம், பெரிய புராணம், சங்க இலக்கியம், இந்த மாதிரி சொற்பொழிவுகள் நிறைய பல இடங்கள்ல அப்பா பேசுவார். அப்பா பேசுறது. ம், அவங்க கூட நான் பயணித்தேன். ம், நான் புலவர்னு தனியாக படிக்கலாம் இல்லை, ம், அது பட்டய வகுப்பு, அது அந்த ம். வகுப்பு நான் படிக்கலை. ம், ஆனால் புலவர்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதை நம்ம மறுக்கிறதுக்கு முடியறதில்ல. ம், ம், அவங்க தந்தையார் கூடயே பயணித்ததுனால அந்த அறிவும் ம், நம்ம கொஞ்சம் கூடுதலாக நம்மளும் பயில்றோம். ம், புஸ்தகங்கள் படிக்கிறது, நூல்கள் படிக்கிறது வழக்கம் நம்மளுக்கு. ம், அதனால் அப்படி இந்த தமிழ் சார்ந்த தொடர்பு. ம், இப்போ அப்பாவுக்கு பிறகு இந்த முத்தமிழ் பேரவைங்கிறத எங்கள் ஊரில் நான் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். ம், அதுக்கு முந்தி மாதம் ஒரு முறை அப்பா நடத்தினாங்க. ம், இப்போ நான் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறேன். ம், பொருளாதார சிக்கல் மற்ற இந்த ஆர்வலர்கள் ரொம்ப குறைவு. இப்போ ம், அதிகமாக போனீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் வருவாங்க. ம், அவங்கள்ட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ம், இதை விட்டுடக்கூடாதுன்னு அதை நடத்திட்டு இருக்கிறோம். ம், மற்றபடி விவசாயம் தான் நம்மளுக்கு பிரதான தொழில். ம், இந்த 1963லேருந்து இன்றைக்கி 62 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இலக்கிய பணி செஞ்சுட்டு இருக்குது. நம்ம குடும்பமே செஞ்சுட்டு இருக்கோம். ம், ம், நிறைய நண்பர்கள் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க. ம், அது எல்லாரும் செய்கிறது தான். இதுதான் அந்த என்னுடைய அடிப்படை. ம், ம். இந்த கட்சியில் இணைந்ததுக்கு காரணம் வந்து இல்ல அதுதான் இப்ப 2 விஷயம் அதுல கட்சியில இணைஞ்சதுக்கு அப்படின்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட இளைஞர்கள் தான் முழுக்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்காங்க. உங்களையும் அவங்களையும் ஒப்பிடும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது. இளைஞர்களோடு நீங்களும் பங்கெடுத்துக்கிட்டு இந்த ஆர்வத்தோட இதுக்குள்ள வந்து இணையறதுக்கான ஒரு காரணம்னு ஒன்று இருக்குல்ல, என்ன காரணமா தேர்ந்தெடுத்து உள்ள வரீங்க? இந்த ஈழ பிரச்சனை ம், அதில் வந்து இந்த 1983 84 ம், அங்கே இருக்கக்கூடிய சில பேர் அந்த சமூக ஆர்வலர்கள், போராளிகள் மாதிரி உள்ளவங்கெல்லாம் ம், நிதி திரட்டுறதுக்காகவும் தங்களுடைய வாழ்வியல் சூழலை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறதுக்காகவும் வருவாங்க. ம், அப்போ வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணொளி இது வீடியோ இருக்குது பாருங்கள். வீடியோவில் வந்து அந்த பகுதியில் நடந்த துயரங்களை எல்லாம் கேசட்டில் போட்டு ம், காட்டுவாங்க, பொது வெளியில் காட்டுவாங்க. ம், அப்போ எங்கள் தந்தையார், எங்களுடைய சகோதரர், நம்ம மற்ற ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெருந்திரளான கூட்டத்தை திரட்டி ம், 50 பைசா ம், ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லி அதை வசூல் பண்ணி, ம், அதே மாதிரி ஒரு அனுமதி சீட்டுக்கு 50 பைசா வாங்குவாங்க. உண்டியல் கொடுக்குறது, ம், இந்த கடை வீதியில் அப்படி உண்டியல் குடிக்கிட்டு வந்தோன்னா அதில் ஒரு 15 ரூபா 20 ரூபா வரும். ம், இந்த காசெல்லாம் திரட்டி அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழர்களுக்கு ம், உதவித்தொகையாக கொடுப்பாங்க. ம். அவங்க அந்த அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன வயசா இருக்கு? எந்த வருஷம் எனக்கு ஒரு சொல்றீங்க? நான் 83 84 சொல்றேன். எனக்கு ஒரு 9-10 வயசு தான் இருக்கும். 83 84 9 10 வயசு. 9-10 வயசு இருக்கு. அப்போ அந்த கருப்பு கொடியெல்லாம் சட்டையில் கோதித்து அப்போ எம்ஜிஆர் காலம். ம், எம்ஜிஆருங்க முதலமைச்சராக இந்த தமிழக அரசே, இந்திய அரசே இலங்கை தமிழர்களை காப்பாற்றுன்னு சொல்லி பேரணியெல்லாம் நடக்கும். ம், மனித சங்கிலி போகிறோம். அப்போ அதிலெல்லாம் கலந்து போனாங்க. ம். அது நீங்களும் போறீங்க அதுல? நான் போவேன். என் கையில் தான் நான் தான் உண்டியலை குலுக்கிட்டு போகிறது. முன்னாடி போக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த சூழல்ல நம்ம இருந்ததுனால ம், அந்த அழிவு நேரங்கள்லையும் நம்ம வந்து இப்போ நம்ம நல்ல இளமையான வயது தானே, ம், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம். ம், அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு 40 மைலுக்கு அந்தாண்ட ஒரு இவ்வளவு பெரிய துயரம் நடக்குது. ம், இதை போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியல, உள்ளூரில் யாரையும் ஆள் திரட்ட முடியல, ம், இதுக்காக எதுவுமே செய்ய முடியலைங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு எனக்கு. ம், அந்த குற்ற உணர்வு வந்து ரொம்ப இதாக இருந்தது. ம். அந்த காலகட்டங்களில் மறு ஆண்டு இந்த கட்சியை பற்றின செய்திகள் மதுரையில் துவங்கினது. 2010. 2010 நாம் தமிழர் கட்சி துவங்கினது. ம், இல்லை அதாவது அது ஒரு அதுலேருந்து வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது. ம், நான் எதாக இருந்தாலும் தந்தையாட்ட ஒரு முடிவு கேட்காம இருக்கிறது இல்லை. ம், அவங்களுடைய முடிவின்படி தான் எதையுமே செயல்படுத்துறது. ம். அப்போ ஐயா தமிழ் சேர்னார். தமிழ் சேர்னார் எங்கள் தந்தையார்ட்ட கேட்காம செய்ய மாட்டேன். அப்போ இந்த 2009 ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப அப்பா சொன்னாங்க, ம், மாவீரன் மக்களுக்காக போராடி போர்க்களத்தில் இறந்தான், ம், உன்ன மாதிரி குப்பரையா படுத்து கிடந்தான், ம். போய் துப்பாக்கி எடுத்து போய் சுடு, உங்களை சொல்றாரு. ம், இல்லைன்னா போய் தலைவனாகு, இல்லைன்னா உனக்குள்ள தலைவனை தேடு, ம், ஏஞ்ச உட்காந்துருக்க, ம், எழுச்சி வெளில போ ம். அப்படின்னாங்க. சோகத்துல நீங்க படுத்துன்னு அந்த வருத்தத்தில் இருந்தப்ப ம், எங்கள் அம்மா அதை வருத்தப்பட்டுருக்கான்னு சொன்னதுக்காக அந்த செய்தி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ம்,
அப்புறம் தான் பார்க்கையில இவங்க ஐயா சீமான் அவர்கள் அந்த 2010 இந்த முள்வேலி அறுத்தறிவோம் மாதிரின்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்வு அப்புறம் இவங்களை பற்றின தொடர்பு அந்த செல்லுல வர இவங்களுடைய பேச்சு இதெல்லாம் அப்பாட்ட காட்டினேன். அவங்க 2016ஆம் ஆண்டு முத்தமிழ் பேரை விழாவுக்கு சீமான அலை அப்படின்னாங்க. நான் போய் அவங்களை கேட்டு அழைக்க போயிருந்தா அவங்களும் வரேன்னு அனுமதி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம், அதனால அவங்க மதுரைக்கு போயிட்டாங்க, வர முடியல. அதுலேருந்து இந்த தொடர்பு அப்புறம் அவங்க அந்த அரசியல் வரைவு 2016 வெளியிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ தினமணியில் அந்த வரைவை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த தினமணி பத்திரிகையை படிக்கிறப்ப அந்த இதை படித்து பார்த்தியான்னாங்க, தேர்தல் அறிக்கையை பற்றி. தேர்தல் அறிக்கையை படித்தேன்னு என்ன எப்படி முடிச்சிருக்கிறாங்க பார்த்தியான்னாங்க. அது என்ன முடிச்சிருந்ததுன்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய குழுவை அமைத்து நாட்டிற்கு இன்னென்ன நன்மை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய குழுவை அமைத்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி மட்டும் சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை மனிதனே இத்தனை திட்டங்களையும் வரைவுபடுத்தி அதை இது பண்ணியிருக்கிறாரு. சீமான் ஆட்சிக்கு வரும் காலத்தில் இது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தினமணியில் எழுதி முடிச்சிருந்தாங்க. அப்ப அந்த வரைவு வேணும்னு என்கிட்ட அப்பா கேட்டாங்க. அது அப்ப நான் யாரும் தொடர்பு கிடையாது கட்சியில எனக்கு யாரும், அதனால அதை வாங்கி கொடுக்க முடியல. பிறகு இவங்களை இந்த சந்தித்த பிறகு 2016ஆம் ஆண்டு இதே நம்மாழ்வார் 30/12/2016 நம்மாழ்வார் விழாவில் தான் அவங்களுக்கு நான் அவங்கள விழாவுக்கு அழைப்புதலை கொடுத்து அவங்களை அழைக்க போனேன். அன்னைக்கு தான் அவங்களை நேராக சந்திச்சு பேசினேன். அன்னையிலேருந்து இந்த கட்சியில தான் இருக்கேன். அவங்கள திருப்பி மீண்டும் சென்னையில் சந்திக்கிறப்ப அந்த வரைவு கொடுத்தாங்க. அதை கொண்டு கொடுத்தா அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்பா. அப்போ எங்கள் தந்தையார் சொன்னாங்க, தேவலாமி விஸ்வநாதம் இவர் சுந்தரேசனாரெல்லாம் போட்டு முன்னிலைப்படுத்தி செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு செய்தி சொன்னாங்க. கியாபி விஸ்வநாதம் ஐயா எங்கள் தந்தையார் தமிழ்ச்சாரனாட்ட சொன்னாங்களாம், நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் நம்ம நடத்தாம விட்டுட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் நம்ம உருவாக்காம விட்டுட்டோம், அது ஒரு பெரிய வீழ்ச்சி ஆயிட்டியா நம்மளுக்குன்னு கியாபி விஸ்வநாதன் சொன்னாங்க. எங்கள் தந்தையார்கிட்ட சொன்னாங்களாம். அது இப்போ நம்மளுக்குன்னு இயக்கமாக செயல்பட்டு இருக்காங்க, வீரியமா போராடி இருக்காங்க. ஆனா அரசியல் அரசியலா உருவாக்காம இருந்துட்டோம், நம்ம ஒரு பிழை பண்ணிட்டோம்னு சொன்னாங்களாம். நம்ம அரசியலா உருவாக்காம இருந்துட்டோம், நம்ம ஒரு நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு கியாபி விஸ்வநாதன் எங்க தந்தையார்ட்ட சொன்னதா அந்த வரைவை படிச்சப்ப சொன்னாங்கன்ட்ட. அதுல அப்ப 2016ஆம் ஆண்டு இவங்களை சந்திச்சதுலேருந்து தொடர்ந்து இவங்களோடய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க, பல்வேறு போராட்டங்களையும் பங்கெடுத்து போராட்டம், ஓஎன்ஜிசி போராட்டம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலலாம் இது பங்கு பெற்றோம். இந்த பெட்ரோல் விலை உயர்வு, இந்த மாதிரி எல்லா வகையான போராட்டங்களையும் நம்ம பங்கு பெறுவோம். இப்போ நீங்கள் பாபநாசம் தொகுதியில் கடந்த முறை நின்று இருந்தீங்க, கிட்டத்தட்ட 16,000 வாக்குகளை வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி தஞ்சை தொகுதி சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பாபநாசத்திலிருந்து தஞ்சைக்கு வந்திருக்கீங்க. தஞ்சை அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட மாவட்டங்களாக இருந்தது தான், முன்னாடி தொகுதிகளாக இருந்தது தான். தஞ்சை தொகுதி இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த களம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ தஞ்சை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக வென்ற பகுதி. அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் தஞ்சை நாங்கள் எதிர்பார்த்து நினைக்கிற அவர் ஒரு 7-8 முறை அவர் திருவையார் சட்டமன்ற தொகுதி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். திருவையார் சட்டமன்ற தொகுதியில சந்திரசேகர் வெற்றி பெற்றார். இங்க உபயதுல்லா பிறகு எஸ் பழனிமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் ஒரு தொடர்ச்சியா இருந்தாங்க. 2 முறை மந்திரியா இருந்தாரு. SNM உபயதுல்லா மந்திரியா இருந்தாரு. 54 அப்பெல்லாம் நகராட்சியா இருந்துச்சு, இப்ப மாநகராட்சியா மாறி இருக்கு. மாநகராட்சியினுடைய செயல்பாட்டு திட்டங்கள்லையும் சரி, அது நகராட்சியாக இருந்த பொழுதும் சரி, அது ஒரு போதுமான வசதி வாய்ப்புகள் உள்ள சட்டமன்ற தொகுதி கிடையாது. எல்லாம் நெருக்கடியான பகுதிகள் எல்லாமே. சாக்கடை கழிவு நீரெல்லாம் ஓடாது, மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கும். குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு பாருங்க, பூமியில் ஆழ்குழாய் கிணறு இறக்கி எடுக்கிறோம்ல தண்ணி, அந்த தண்ணி சில பகுதிகளில் வராது. 1000 அடி போட்டாலும் தஞ்சாவூர்ல வராது. தஞ்சாவூரை நீர்நாடுன்னு சொல்லுவாங்க. நீர்நாடு இல்ல, பொதுவாக தஞ்சை பகுதி முழுக்க எங்க வந்தாலும் கிளை ஆறுகளும் ஓடைகளும்
ஓடிக்கிட்டே இருக்கு, தண்ணி ஆமா. ஓடிக்கிட்டே இருக்கும். நீர் நாடுன்னே பேரு. ஆமா, காவிரி நாடன், ஆமா. நீர் நாடன்னே அது நீர் நாடன்னே சோழர்களை போற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீர் நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து குளம் இருக்கும், ஒரு 80க்கு மேற்பட்ட குளம், ஒரு குளம் கூட கிடையாது. இப்போ எல்லா குளங்களும் குப்பை கொண்ட கொட்டி குப்பை மேடாக்கியாச்சு. இல்லை, பொதுவாக நான் சொல்கிறது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் கட்டமாக அப்போ வந்து 91-96 செல்வி ஜெயலலிதா அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் சுற்றும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழி முழுக்க வயலும் குளங்களும் இருக்கும். நீர் நிறைஞ்ச குளமா இருக்கும். ஆமா ஆமா, மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வயல் எப்பவுமே பசுமையா இருக்கும். முப்போகம் விளையிற மாதிரியான நீர் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குளங்களை சொல்றீங்களா நீங்க? ஆமா ஆமா. தஞ்சாவூர் டவுனுக்குள்ளேயே சிவகங்கை குளம், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முதல்ல சிவகங்கை பூங்கா இருக்கு, அங்க சிவகங்கை குளம் இருக்கு. அந்த குளத்திற்கு என்ன வயதோ அதே வயதுடைய 40-50 குளங்கள் இருந்துச்சு. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட குளங்கள் இருந்துச்சு. அந்த குளங்கள் எல்லாம் அந்த 4 பக்கம் படித்துறையோட மக்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருந்த குளம். அந்த குளம் முழுவதுமே தூந்து போச்சு. ஏன் தூந்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கூட குப்பையை கொட்டிட்டாங்க. அந்த குப்பையை கொட்டி கொட்டி அதை தூத்து அந்த இடத்துல பயன்பாடு இல்லாமல் இந்த குப்பை குழி வாசம் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. கழிவு நீர் ஓடுது பாருங்க, இந்த பாதாள சாக்கடைன்னு சொல்றானே, இந்த கழிவு நீர் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பிச்சு பிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். தண்ணீர் அந்த கழிவு நீர் தண்ணீர் ரோட்ல ஓடிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு நிரந்தரமான போக்கடத்தை சரியா செய்ய வைக்கிறதுக்கு இதுவரெல்லாம் 50 ஆண்டுகளா தவறிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க வணிகம் செய்யக்கூடிய வணிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இரட்டிப்பான வரி. நகராட்சியா இருந்த பொழுது ஒரு வரி, மாநகராட்சியா இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு வரி. அந்த தொன்மையான கலைப்பொருள்கள், வீணை, தஞ்சாவூர் தட்டு, தஞ்சாவூர் சந்தன மாலை, நெல் மாலை, மிளகு மாலைன்னு தானியங்கள்ல செய்யக்கூடிய மாலைகள், இந்த பாரம்பரியமிக்க கலைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு பொம்மை இருக்கும், தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூருக்கு தலையாட்டி பொம்மைன்னு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வச்சு அதை ரொம்ப காலத்துக்கு முந்திலேருந்து அந்த தலையாட்டு பொம்மைன்னு இருக்கும். அந்த பொம்மைக்கெல்லாம் ஒரு புவிசார் குறியீடு வந்து இப்போதான் சமீப காலத்தில் தான் வழங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குரிய வாழ்வாதாரத்திற்குரிய ஏதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்குரிய நிதியை யாரும் வழங்கலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குரிய கடமை அதிகமா இருக்கு, இதெல்லாம் பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் செய்யலாம். ஆனா இதுவரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிகப்படியா போச்சுன்னா பேருந்து நிறுத்தம் கட்டிருப்பாங்க, இல்லாட்டி சுடுகாட்டில் ஒரு கொட்டாய் போட்டு கொண்டை வச்சு கொளுத்துறதுக்கான ஒரு கொட்டகை அமைச்சிருப்பாங்க. இதுதான் அதிகமாக செஞ்சிருக்காங்க, தவிர ஒன்றும் பெருசாக செய்யலை. சாலை வந்து உங்களுக்கு வந்து அந்த தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்துன்னு வரும். ஆறுகுமானார் சந்து, நாணயக்கார செட்டியார் சந்து, அப்படின்னு சந்தா வரும். இந்த சந்துகளுக்கெல்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் சிரமங்கள். அந்த வீடு பழைய காலத்து வீடு, அதை இடிச்சிட்டு திருப்பி அவங்க கட்டணும்னா மண்ணு கொண்டு போக முடியாது, கல் கொண்டு போக முடியாது, ஒரு பெரிய எந்த கனரக வாகனங்களை கொண்ட உள்ள நிறுத்தி எதையும் சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கூலி ஆட்கள் அதிகமாக செயல்படணும். அந்த மாதிரியான இடர்பாடு இருக்கு. அதை தவிர்ப்பதற்கு நிறைய வழி இருக்கு. அந்த வழிகளெல்லாம் அவங்க யாரும் இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. இந்த அந்த தஞ்சை அந்த நெல் விவசாயம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கு இன்னைக்கு? உங்களுக்கு தஞ்சை நெல் விவசாயம் வந்து இந்த நகரத்தை சார்ந்த, தஞ்சாவூர் நகரத்தை சார்ந்த வயல்வெளிகள் முழுவதுமே வீட்டுமனைகளாக மாறிட்டு இருக்கு. வீட்டுமனைகளாக மாறிட்டு இருக்கு. அதில் வந்து நான் ஒரு பெரிய அளவில் வந்து விவசாயம் நடந்த ஏரியா பகுதி தஞ்சாவூர். அதாவது தஞ்சையினுடைய வளத்தை சொல்றப்ப, கட்டு களம் காணும், கதிர் உலக்கு நெல் காணும், மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான சோழ தேசம்னு பழைய காலத்துல கிராமிய பாடல்கள் மாதிரி சொல்லுவாங்க. அதை அப்படிப்பட்ட நாடு சோழ நாடு. இன்னைக்கு வந்து இந்த தண்ணீர் பஞ்சத்தின் காரணமா வெண்ணாறுன்னு ஒரு ஆறு ஓடுது, ஒரு பகுதி பாசனம், காவிரி ஆறு ஒரு பகுதி பாசனம், வெட்டாறு ஒரு பகுதி பாசனம். இந்த பாசன கால்வாய்களிலிருந்து இது பூராவுமே வடிகால் வாரியம்னு போட்டுருவான். நேராக கடலுக்கு வடிந்து போற வாரியத்தை சேர்ந்தது, அதெல்லாம் கடல் வடிகால் வாரியத்தை சேர்ந்தது. அதுல இந்த ஆற்று மண் இருக்கு பாருங்க, ஆற்று மண்ணை அள்ளி அள்ளி வெறும் களிமண் தரையா போயிட்டு, மணலே கிடையாது. ஆற்று மண்ணு கிட்டத்தட்ட 6 அடி 8 அடி உயரம் இருந்தது ஆற்று மண். அதை சுத்தமா அள்ளி களிமண் தரையாக்கிட்டாங்க. இப்ப அதுல 6000 கனடி தண்ணி விட்டா வெண்ணாறு நிறைஞ்சி போகும். நிறைஞ்சு போறப்ப கிளை வாய்க்கால் வருது பாருங்க, தண்ணி நீர். அந்த கிளை வாய்க்கால்ல தண்ணி நிறைஞ்சு வந்து கிராமப்புறங்கள், வயலுக்கு, குளம், குட்டை எல்லாம் நிறையும். இப்ப இவங்க 6000 கனடி தண்ணி விட்டாங்கன்னா
அது கீழே போயிடுது. ம். கிளை வாய்க்காலுக்கு ஏரி பாய மாட்டேங்குது. ம். வறண்டு போகுது பகுதியெல்லாம்ன்றீங்க. தண்ணியே உங்களுக்கு கொள்ளளவு வேணும்ல. இதை ம். மண்ணை அள்ளியாச்சே. ம். 8 அடி ஆழமாயிடுதுல உங்களுக்கு ஆறு. ம். பெண்ணாறு 8 அடி ஆழமாயிடுது. ம். அப்ப அதுக்கு 12,000 கனஅடி ம். தண்ணீர் விட்டாதான் அந்த ஏரி அந்த பாயும். கால்வாய்க்கு தண்ணி மேல் அப்பதான் மேல கால்வாய்க்குள்ள தண்ணி கிராமப்புற கால்வாய்க்கு போகும். ம். இப்ப ஏதோ 120 அடி இருக்கிறதுனால தண்ணீர் இப்ப 12,000 கனஅடி திறந்து விடுறாங்க. ம். இதே தண்ணீர் பஞ்சமாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ம். கிராமப்புறங்களுக்கு சுத்தமா பாயாது தண்ணி. ம். எல்லாமே ஆழ்குழாய் கிணறை வச்சுதான் தண்ணி எடுக்கணும். ம். இந்த ஆழ்குழாய் கிணறுல இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ம். வயல்ல பாயறப்ப கதிர்கள்லாம் தீஞ்சி போகுது. ம். ஏன்? அந்த பயிர் இருக்கு பாருங்க, ம். பயிரெல்லாம் சிவந்து சிவந்து போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓஎன்ஜிசின்னு ஒரு நிறுவனம் இருக்கு பாருங்க. ஆமாங்க. அது இந்த அனூஜ் டைல்ஸ்னு ஒரு கம்பெனி பக்கத்துல சாலியமங்கலம்னு ஒரு ஊர். ம். இந்த ஊர்ல போட்டு ம். அவங்க 6,000 7,000 10,000 அடி ஆழத்துல அந்த போர்வெல் இறக்குறாங்க. ஆழ்குழாய் கிணறு இறக்குறாங்க. ம். அப்ப மேல் ஊற்றுல தண்ணி இருக்கும். ம். இவங்க பள்ளமா அதை நோண்டி 6,000 அடி இறக்கிறோம். இந்த மேல் தண்ணி கீழே தானே போகும். சுத்தி இருக்கிறதெல்லாம் கீழே சுத்தி இருக்கிற தண்ணி பூரா கீழே 6,000 அடி 7,000 அடி கீழே போயிடுது. ம். அதிகமா ஒரு விவசாயி 400 அடி போட்டா பெருசு. ம். ம். ஒரு குடும்பஸ்தர் தஞ்சாவூர் நகரம் இருக்கு பாருங்க. ம். தஞ்சாவூர் நகரம் நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து ம். 100 அடி உயரம். ம். அதுக்கு கீழே ஒரு 30 அடியில நான் சொல்ற அனூஜ் டைல்ஸும் ம். இந்த ஓஎன்ஜிசி நிறுவனமும் இருக்கு. ம். இவங்க போறப்ப அங்க இருக்கக்கூடிய மேல்மட்ட நீர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கீழே இறங்கி அந்த தண்ணீர் கீழே இதுல இறங்கி வந்துருது. ம். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 1000 அடி போட்டாலுமே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ம். வீட்டு பயன்பாட்டுக்கு, குடும்ப பயன்பாட்டுக்கு ஒரு வீட்டுல 1000 அடி ஆழத்துக்கு ஆழ்குழாய் கிணறு இறக்கி தண்ணீர் எடுக்க முயற்சிச்சா கிடைக்க மாட்டேங்குது. சொல்றதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க, வந்து பாருங்க நீங்க. ம். பல பேர் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகளை விட்டுட்டு வேற ஊருக்கு குடிபெயர்றாங்க. ம். அந்த வீட்டை ஒத்திக்கு வாங்க மாட்டேங்கிறான், வாடகைக்கு வாங்க மாட்டேங்கிறான். தண்ணி இல்ல அடிப்படை டேங்கர் லாரி இருக்குல்ல, ம். தண்ணி நீர்த்தேக்க வண்டி வாகனங்கள் இருக்கு பாருங்க, அதுல தண்ணியை கொண்டாந்து வச்சு டேங்கல ஏத்திக்கிறாங்க அவங்க வீட்டு. தஞ்சாவூர் மண்ணுக்கே இந்த கதியா? ஆமா. ம். அப்புறம் என்ன, தஞ்சாவூர் தான் இந்த லட்சணத்துல சரி, இதுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்த முறை நீங்க என்ன மாற்று திட்டங்கள் நீங்க என்ன கொண்டு வரீங்க? இது மாற்று திட்டம் ஒன்றும் பெரிய திட்டம் இல்லை. நம்மாழ்வார் அவங்க சொன்னதுதான். ம். ஒரு நிலப்பகுதியில் ம். மேடான பகுதிகளிலே ம். உள்ள குளம், ஏரி, ஆறு, குட்டை, ம். கண்மாய் இவைகளை எல்லாம் நல்லா தூர்வாரி ம். கோடை காலங்கள்ல தண்ணீரை தேக்கி அதில் நிறுத்தணும். ம். அப்படி தண்ணீரை தேக்கி அதில் நிறுத்துகின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ம். இந்த நிலத்தடி மேல்மட்ட தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஊறிக்கும். ம். இது ஒரு 3 ஆண்டுகள் அது ஊறிடும். ம். அது அவங்க அந்த நம்மாழ்வார்கள் செயல்பாட்டு வரைவே கொடுத்துருக்குறாங்க. ம். அந்த மாதிரி அது நானும் எங்க தோட்டத்துல ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அதுல ஒரு 1 ஏக்கர் மேடா இருக்கும். ம். அந்த மேட்ல ஒரு 100 குழி, அதாவது 1 ஏக்கர்ல 3ல ஒரு பகுதி 100 குழிங்கிறது. ம். ம். அந்த 100 குழி மட்டும் ஒரு பள்ளமா வெட்டி ஒரு குளம் தயார் செய்து வச்சிருந்தோம். ம். அதுல தண்ணி ஊற ஊற ம். நாங்க அந்த உரை கிணறுன்னு ஒண்ணு இறக்குவோம். ம். அந்த காலத்துல ம். அந்த உரை கிணறுல தான் தண்ணி எடுக்கிறது. உரை கிணறு தண்ணியே இல்லாம இருக்கும். 60-70 அடி தான் இருக்கும். ம். 4 ஆண்டுகள் கழிச்சு அந்த உரை கிணறுல தண்ணி ஊறுனுச்சு. ம். எது? ம். அந்த 100 குழியில நான் தண்ணி ஏத்திருந்தேன் பாருங்க. ம். அது ம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு அந்த இருக்கக்கூடிய உரை கிணறுல ம். 4 வருஷம் கழிச்சு அங்க தண்ணி ஏறினா அங்க தண்ணி வரும். ம். அப்ப அந்த செயல் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். இதே செயல்பாட்டு திட்டத்தை தான் நம்மாழ்வாரும் சொல்றாரு. ம். அப்போ ஒரு நகரத்துக்குள்ள ஒரு 40-50 குளம் ஒரு அரசர் ஒரு நகரத்தை அமைக்கிற வெட்டியிருக்கான்னா அவன் முட்டாள் இல்ல. ம். நிலத்தடி நீர் மேட்டு பகுதி தஞ்சாவூர், ம். நிலத்தடி நீர் இங்கு தங்காது. ம். கோடை காலத்துக்கு மக்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் விலங்குகள் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ம். தாவரங்கள் இருக்கு பாருங்க, ம். இந்த ஆடு, மாடு, தாவரங்கள் வாழ தாவரங்கள். வேண்டும் என்பதற்காகவும் ம். இன்னைக்குதான் ஆழ்குழாய் கிணறு. ம். அன்னைக்கு கேணி வெட்டியிருந்தாங்க. ம். அந்த கேணி நீர் ஊற்று நீர். ம். இப்ப தமிழனுடைய மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊற்று நீரை எடுத்து உணவு உட்கொண்டான், ம். ஆற்று நீரை தொழிலுக்கு வச்சுக்கிட்டான், விவசாயத்துக்கு வச்சுக்கிட்டான். ம். இது ரெண்டுமே இன்னைக்கு இல்லாம போயிட்டு. ம். கொல்லைப்புறத்துல எந்த எல்லாரும் நீரும் நீங்க தஞ்சை பகுதியில இல்ல. இல்ல, இது அக்வாஃபினா ம். இந்த அது மாதிரி. நமக்கு காசு இருக்குது வாங்கிடுவாங்க. ஆமா. ஆடு மாடு எங்க காசு எடுத்து வாங்கும், பறவைகள் எங்க காசு கொடுத்து வாங்கும், உங்களுக்கு மனுஷாருங்களே வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த ம். நிலைமை இருக்குது. மத்தவங்களுக்கு இப்ப உங்களுக்கு குறுகிய மனம் படைத்த மனிதர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ம். அதனால எங்க தாயாரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனேன் ம். 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப இந்த சாலை அகலப்படுத்தி இருக்கிறதுக்காக 2 பகுதியில் இந்த மரங்கள் எல்லாம் வெட்டினாங்க. ம்.
இந்த வாகனத்தில் மகிழ்வுந்தில் உட்காந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, என்ன 100-200 வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்தெல்லாம் வெட்டுறாங்க ஐயா, இதுல இருந்த காக்கா குருவி எல்லாம் எங்க போய் தங்குன்னு கேட்டாங்க. அப்ப நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவர்கள், நமக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்தவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் ஏயத்தோட இருந்தாங்க. சாதாரண பிள்ளைக்கு சோறு ஊட்டுறப்ப ஒரு கோழி நிற்கும், அதுக்கு 2 போடும், ஒரு கிளவி, ஒரு நாய் நிற்கும், அதுக்கு 2 போடும். இந்த மாதிரி நாய்க்கு 2, இந்த ஒரு கோழிக்கு 2 இப்படி போட்டு இல்லை அந்த காக்காய்க்கு 2 போறேன்னு சொல்லிட்டு அது ஊட்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து எல்லா உயிர்களிடத்திலுமே ஒரு அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலையில் இருந்து அந்த நிலையே மறந்துட்டாங்க. உங்களுக்கு வீட்டுல கோழி வளர்த்தா அந்த கோழியோட அருமை தெரியுங்க. நாட்டுக்கோழி வளர்ப்போம். ஒரு திருமணத்துக்கு போனா கோழியை கவுக்கணும், ஆட்டை கட்டணும், மாட்டை கட்டணும்னு இப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவசரமா வருவாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனா. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. பிராய்லர் கோழி இருக்கு, நம்ம பாரம்பரிய கோழி இல்லை. அது ஒரு போறப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவோம். பிராய்லர்ல கோழி மாதிரியே இந்த காடை வந்துட்டு, ஆடுகள் வந்துட்டு, அதே மாதிரி மாடுகள் வந்துட்டு, பன்றி வந்துட்டு, இறைச்சி வந்து இந்த மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தினுடைய எல்லாம் வரும். இந்த மாதிரி தண்ணி வருமானம் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டான். அதே மாதிரி இப்ப பிராய்லர் கோழி, பிராய்லர் ஆடு, பிராய்லர் பன்னி எல்லாம் சொன்ன பாருங்க, இதே மாதிரி தண்ணியும் கொடுத்துட்டான். செயற்கையாக மனித வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இயற்கையோடு சேர்ந்து வாழல. அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது சுகர் இருக்காது, பிரஷர் இருக்காது, இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது. அந்த இயற்கையான வாழ்க்கையை நம்ம வாழணும். அதற்கு யாரு முடிவெடுக்கணும்னா அரசு தான் முடிவெடுக்கணும். அதை செய்யக்கூடிய அரசா இந்த அரசு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் உள்ள அரசுகள் பணக்காரர்களிடம் தரகு வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். மக்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கூலி வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்களாக மக்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றணும்னா இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்றது, மக்களுடைய ஆதரவை பெறுறது, இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு கடத்துறது, அது ஒரு அரசு அமைச்சு நம்ம முன்மாதிரியா நின்று அதை மாத்தி காட்டணும். அதுக்கான சவால் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? நான் திண்ணை பிரச்சாரத்தை தான் முன்னாடி செய்ய போறேன். இப்போ இது வரைக்கும் நான் எல்லா கிராமங்கள்லையும் பேசியிருக்கேன். நான் வந்து எங்க பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாகவே பேசிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரத்தநாடு, இந்த தஞ்சாவூர் எல்லா கிராமங்கள் போவேன். நான் காலையில போறப்ப அந்த ஊர்ல உட்காந்து பேசுறது வழக்கம். அது அப்படி எல்லாரையும் சேர்க்கறது வழக்கம் உண்டு. இப்ப இதை வந்து திண்ணை பிரச்சாரமா தான் துவங்கலான்னு இருக்கேன். பெரும்பாலும் வந்து நம்ம வந்து இளைஞர்களும் இளம் பெண்களையுமே நமக்கு நோக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு மனசுல இப்ப நான் பயணிச்சிருந்த ஒரு 10 முறை பயணிச்சிருப்பேன் கிராமங்களை நோக்கி. தஞ்சாவூர், பாபநாசம், இந்த பகுதியெல்லாம் 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறாங்க. சீமான் யாரு, சீமான் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, சினிமாவில் நடிச்சாராம்ல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சீமானை பற்றிய சிந்தனை அவங்க கிட்ட போயிட்டு இந்த 16, 20, 30, 40 தாண்டி இப்ப 50-60க்குள்ள இருக்கக்கூடியவங்க சீமான்னா யாரு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க, கேட்கறாங்க. ஏன் பேசுறாங்க, ஏன் கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு இந்த இளமையில பார்த்தாங்கல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகம், பசுமையான உலகம், தட்டுப்பாடு இல்லாத உலகம், வாய்க்கால் தண்ணி அப்படி தட்டி விட்டுட்டு அப்படியே 2 கையால அள்ளி குடிச்ச அந்த கிழமை இன்னைக்கு அப்படி குடிச்ச வாய்க்கால் தம்பி காலை வைக்க முடியல பாருங்க எவ்வளவு குப்பைன்னு கிராமத்துல சொல்றாங்க. நாங்க அப்படி வாழ்ந்தோம், சுகாதாரமா வாழ்ந்தோம். இன்னைக்கு என்னென்னமோ சொல்றான், இவ்வளவு சவுத்தால கொண்டாந்து போட்டிருக்கானே, நெகிழித்தால இவ்வளவு சவுத்தால கொண்டாந்து போட்டிருக்கானே, கருவுக்கண்ணு புடவை கிடக்கு, கருவுன்னு துணி கிடக்குது, மாட்டு இந்த நஞ்சி போடும் பாருங்க, அதெல்லாம் வந்து ஊர் ஒதுக்கல ஒரு பெரிய ஆலமர அரச மரத்துல கொண்டு கட்டுவோம். அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த வாய்க்கால்லையே போட்டுறாங்க. அப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வழக்கம் பண்பாடு மாறி போச்சு. இந்த பண்பாடு சுத்தமாவே மாறி போச்சு. கழிவுகள் முழுவதுமே கொண்டாந்து அதில் கொட்டுறது, வாய்க்கால்ல கொட்டுறது, குளத்துல கொட்டுறது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடை இருக்கு பாருங்க, அதுல வந்து அந்த சாராயத்தை வாங்கி கொண்ட ஒரு பாலக்கட்டை மாதிரி சின்ன கட்டையா இருக்கும் கிராமத்தில், அதில் வச்சுக்கிட்டு அந்த நெகிழித்தாள் கப்பு இருக்கு பாருங்க, அதில் ஊற்றி சாப்பிடுவான். சாப்பிட்டு அதை தூக்கி அந்த வயல்ல போடுவான், வாய்க்காலில் போடுவான். சில பேர் போதை அணிஞ்சா ரோட்லேயே போட்டு உடப்பான்.
இதெல்லாம் அங்கேயே கிடக்கும். சண்முகன்னு ஒருத்தர் வயதானவர் என்கிட்ட சொல்றாரு, நாங்கெல்லாம் இதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில பார்த்ததே இல்லை தம்பி. எங்க மாமா வராரு, எங்க மச்சான் வராரு, எங்க பெரியப்பா வருது, சித்தப்பா வருது, அந்தந்த ஊர்ல 3வது ஊர்ல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வயசுல மூத்த யாராவது வந்தாலே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஓடுன காலம் உண்டு எங்களுக்கு. இவ்வளவு துணிஞ்சு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்படி சாப்பிடுதே, எப்படி கெடுத்துட்டானோ இந்த நாட்டை அப்படின்னு வருத்தப்படுறாரு. அந்த வருத்தம் இப்பதான் அவங்க உணர்றாங்க. சீமான பேச வைக்கிறாங்க. அந்த வருத்தம் உணர்றதுனால இவங்க நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுறாங்க பாருங்க, ஐயா பேசுறாங்களா, அந்த செய்திகளை கேட்கிறப்ப அப்படிதான் இருந்துச்சு அவர் நல்லா பேசுறாரு, இவருக்கு வாக்களிச்சா என்ன, இவரை முதலமைச்சர் ஆக்கணும். இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க தஞ்சாவூர் தொகுதிக்குள்ள? எப்படி பயன்படுத்த? நம்ம தஞ்சாவூர் தொகுதியில நம்மளுக்கு ஒரு விளம்பரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு தலைமையினுடைய ஆளுமை திறன், ஒரு தலைமைக்குன்னு ஒரு ஆளுமை திறன் இருக்கும். அந்த திறன் முழுமையான திறன், ஆளுமை திறன் கொண்டவர். ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிட்டு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் போய் கேளுங்க, 2 பேரும் ஒப்பிட்டு சீமான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனை காட்டுங்க. இது சரியா இது சரியா, ஐயா சீமான் சரியானு, சீமான் தான் சரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க 100%. ஏன்னு கேட்டீங்கன்னா, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், ஆளுமை, மன துணிவு, ஒரு அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய போர்க்குணம், இதெல்லாம் இருக்கணும். நீங்க சாதாரணமாவே இந்த ஜெயலலிதா அம்மா இருந்துச்சே, அந்த அம்மா ரொம்ப துணிச்சலானது, தைரியமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த துணிச்சலும் தைரியம் உள்ளவர்கள் மக்களுக்கு பிடிக்கும். நீங்க ஒரு படத்துல கதாநாயகன் அடி வாங்கிட்டு போனா, என்னடா கதாநாயகன், சோனி கதாநாயகன்ருவான். கதாநாயகன் கெட்டவனை போய் அடிச்சான்னா அவனை வரவேற்று கைத்தட்டி பாராட்டுவான். அது மக்களுடைய இயல்பான குணம். அது மாதிரி ஒரு தலைவனாக இருக்கின்றவர்களுக்கு அந்த தன்னிகர் இல்லாத ஒரு தைரியம் இருக்கணும். அது வெளிப்படையா தெரியுது இல்ல மக்களுக்கு. மோடியை போய் ஒரு கேள்வி கேட்கறது, மோடியை போய் தேசிய அரசா இருந்தாலும் சரி, மற்ற மாநில அரசையும் எதிர்த்துன்னு கேள்வி கேட்கக்கூடியது கேட்கறாங்கல்ல, மக்கள் கேட்கறாங்கல்ல, இவரு தானே சரியா கேட்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பக்கம் நம்ம பகுதியில அந்த சிந்தனை நமக்கு வாக்கா மாறும். அந்த பிரதிநிதி நான் சீமானை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய பிரதிநிதி நான். தமிழகத்தில் சீமான் என்று சொல்லக்கூடிய மனிதர் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் தஞ்சாவூர் தொகுதியில எனக்கு வாக்களிங்க. இதைத்தான் முன்னிலைப்படுத்தணும். இதை முன்னிலைப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினரானால் நீங்க சொல்லக்கூடிய அந்த பழைய தஞ்சாவூர் இருக்கும். ஆளுமை, அந்த ஆளுமைக்கு கீழே தான் நீங்க விரும்பிய தஞ்சாவூர் இருக்கும். நீர் தட்டுப்பாடு இருக்காது, சுகாதார கேடு இருக்காது, கொசு இருக்காது, ஒன்றும் வேண்டாம். இந்த கொரோனா காலம் இருந்துச்சுல்ல, 2 ஆண்டு கொரோனா, 2 ஆண்டு கொரோனா காலம் வந்த பொழுது எல்லா பேரூராட்சியும் சரி, ஊராட்சியும் சரி, நகராட்சி மாநகராட்சி அத்தனையுமே கொசு மருந்து அடிக்கிறது, அந்த கிருமி நாசினி மருந்தெல்லாம் ஒழுங்கா சரிபட செஞ்சாங்க. அதை செய்யறப்ப கொசு இல்லாம இருந்துச்சு, துர்நாற்றம் இல்லாம இருந்துச்சு. அந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய பேராபத்து நீங்களுச்சு பாருங்க. இவன் பழையபடி பூச்சி மருந்தை பூரா சுருட்ட ஆரம்பிச்சுட்டான். ஒன்றும் இல்லை, இந்த குளோரின்னு ஒரு பவுடர் ரோட்ல ரவுண்டா கொட்டிட்டு போவாங்க. யாரும் முக்கியஸ்தர்கள் வந்தா, திருவிழா நடந்தா, அரசு விழா நடந்தா அதில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுற ஆடு திங்குது. ஆடு போய் மேயுது. அதை அதுக்கு என்ன காரணம்? அது ஏதோ பழைய வீணா போன மைதா மாவு, அது கிருமி நாசினி இல்லை. அதுல எறும்பு வைக்குது, ஆடு மேயுது. அதை செய்யுது மாநகராட்சி செய்யுது, நகராட்சி செய்யுது, ஊழல். இந்த ஊழலை மக்கள்கிட்ட சொல்லணும். சரி, இந்த சொல்லக்கூடிய இந்த பிரச்சார யுக்தி எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? அப்ப தேர்தலுக்காக வேண்டி இப்ப உங்களுக்கு கிராமப்புறத்துல சத்துணவு அமைப்பாளர் இருக்கிறாங்க. ஒரு சத்துணவு அமைப்பாளருக்கு பணி நியமனம் செய்யணும்னா திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, 2 லட்ச ரூபா லஞ்சம். சத்துணவுல இந்த ஆயான்னு சொல்லுவாங்க, உதவியாளர். அந்த அமைப்பாளருக்கு 3 லட்சம் ரூபா. அந்த கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ, அங்க தலையாரின்னு சொல்லுவாங்க சில பேர் விஓவுக்கு கீழே இருக்கிறவங்க நிர்வாக உதவியாளர் இருக்கிறாரு, அவங்க தலையாரின்னு சொல்லுவாங்க. விசாரிப்புன்னு சில எங்க பக்கம் விசாரிப்பாளர்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு பதவி ஒரு ஒன்றியத்துல வழங்கணும்னு வச்சுங்க, ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு ஒரு அரசு வழங்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம்.
அந்த ஆரம்ப பாடசாலை, ம் அதில் ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியருக்கு பணி நியமனம்னா அதுக்கு பணம். சரி, இதெல்லாம் இருக்குங்க ஐயா. அதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ நாங்களா, நீங்கள் என்ன பிரச்சாரத்தை என்ன வைக்க போறீங்க? இப்போ நாங்கள் வருகின்ற பொழுது ஊழல் லஞ்சமற்ற ஒரு நேர்மையான ஆட்சி, வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, மருத்துவம். நீங்க மருத்துவமனையை பூரா போய் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி நகராட்சியை சார்ந்து மருத்துவமனைகள் இருக்கு. எல்லா மருத்துவமனையிலும் ஒரு மகப்பேறு மருத்துவ மையங்களாக தான் எல்லாமே இருந்தது. ஏழை எளிய மக்கள் மகப்பேருக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு அங்கே வந்து பிரசவம் பார்த்துவாங்க. 4 நாள் 3 நாள் தங்கிட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே தஞ்சாவூர் போக வேண்டியதா இருக்கு. பெரிய எல்லாமே நகரத்துக்கு தான் போயிட்டு நகரத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து கரந்தட்டாங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூர் இப்போ சட்டமன்ற தொகுதியில். வல்லம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. இந்த பகுதியிலெல்லாம் மருத்துவமனை இருந்துச்சு. இந்த மருத்துவமனைகளெல்லாம் இப்போ வந்து செவிலியர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. அங்கே வந்து சாதாரணமாக இந்த தெருவில் போகிற நாயெல்லாம் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கு. அதே மாதிரி அரசு பள்ளி இருந்துச்சு. அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மூடப்பட்டு கிடக்கு. சரியா பிள்ளைகள் அங்கே சேர்க்கப்படாமல் இருக்கு. இவையெல்லாம் சரி செய்து இயக்கி தரப்படும் மக்களுக்கு. 2வது கழிவுநீர் கால்வாய்கள் இருக்கு பாருங்க, சாக்கடை, அது முற்று முதலுமாக அதை அப்புறப்படுத்துவதற்கான வழிவகை செய்து தரப்படும். பேருந்து நிறுத்தங்கள் இருக்கு பாருங்க, பேருந்து நிறுத்தங்கள்ல வந்து மக்கள் வந்து இப்போ தஞ்சாவூர்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் இறங்குவோம், 1 லட்சம் பேர் ஏறுவாங்க. அந்த நிறுத்தங்கள்லாம் தூய்மை இல்லாம இருக்கு, கட்டண கழிப்பறை எல்லாம் இல்லாம இருக்கு. ஒன்றும் வேண்டாம், பஸ்ஸுக்கு வந்து 10 ரூபா இலவசம். அங்கே கழிப்பறைக்கு போனீங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். அந்த சூழல் இருக்கு. இவைகளையெல்லாம் மாற்றி எது இலவசமாக மக்களுக்கு தர வேண்டுமோ அதை இலவசமாகவும், எதை மக்கள் சுயமரியாதையோடு பெற வேண்டுமோ அதை சுயமரியாதையோடு அவர்கள் பெரும்படியான நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி தான் வாக்கு கேட்கிறாப்புல இருக்கும். தவிர தொழிற்சாலை தொழில் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாய்ப்பு நீங்க என்ன? அங்க முந்திரி தோட்டம் இருக்கு. முந்திரி பதனிடுறதுக்கான தொழிற்சாலை கிடையாதுங்க. அதை முந்திரி பருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் போட ரோட்லேயே வந்து விற்பாங்க. அது 2000-3000 ஏக்கருக்கு மேலே நிறையா இருக்கு முந்திரி. அதை பதனிட்டு அந்த முந்திரியை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு உள்நாட்டு வணிகத்திற்கும் வெளிநாட்டு வணிகத்திற்கும் உகந்த வகையில் அந்த முந்திரியை பதப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அறை, இவைகளெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு பாருங்க. நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் ஆகக்கூடிய நெல் அத்தனையும் வெட்ட வெளியில் பெய்யும் மழையிலும் அடிக்கும் வெயிலையும் கிடக்கும். பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மழை காலத்துல. அதுக்கு தஞ்சாவூர்ல அதுக்குன்னு ஒரு தானிய கிடங்கு, அதை தஞ்சாவூர் மையமாக வைத்து தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே நிறைய, அதாவது இந்த நிலம் சொல்லுவாங்க தரிசு நிலம், தரிசு நிலம், மேட்டு நிலம் நிறைய இருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு பெரிய தவறு பண்றாங்க, அதை பள்ளமான நிலத்திலேயே போய் அந்த சேமிப்பு கிடங்கு கட்டுறாங்க. பள்ளமான நிலத்துல கட்டையில உங்களுக்கு வெள்ள காலத்துல என்ன ஆகணும் கேட்டீங்கன்னா உள்ள தண்ணி பூந்துடும். இப்ப வல்லம் பிள்ளையார்பட்டி போன்ற பகுதியெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து மேடு, இந்த பக்கம் நாகப்பட்டினத்திலேருந்து வரக்கூடிய நெல்லை கொண்டாந்து அங்கே வைக்கலாம். ஒரு ஒட்டுமொத்த 3-4 மாவட்டத்திற்கும் உரிய அளவிற்கு நெல் சேமிப்பு பாதுகாப்பு கிடங்கு ஒன்று தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் அமைத்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4 மாவட்டத்திலும் கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அங்கு ஒரு மிகப்பெரிய தானிய கிடங்கு அமைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை மக்களுக்கு சொல்லி இதை நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படிங்கிற உறுதியையும் இதுவரைக்கும் இருந்தவர்கள் செய்யல, நாங்க செஞ்சு தருவோம். இது வரைக்கும் இருந்தவங்க யாரையும் சிந்திக்கவே இல்லை, செய்யலன்னு இல்லை, சிந்திக்கவே இல்லை. ஒரு விவசாய பழனி மாணிக்கமாக இருக்கட்டும், இல்லை மற்ற அரசியல் தலைவர்கள் தஞ்சாவூர்ல யாரு வேணாலும் இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய டிகேஜி நீலவேங்க எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு விவசாய பத்திர சிந்தனையே இல்லை. அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து பால் வணிகம்ங்கிறது பெருசு. ஒரு மாநகராட்சிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பால் உற்பத்தி நிலையம் ஒன்று உருவாக்கி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் இணைத்து பால் கொள்முதல் செய்து அந்த நகரத்திலேயே விநியோகம் பண்ணணும்னு வச்சுங்களேன், பெரிய அளவுல நகரம் வளரும். தனியார்கள் வந்து சம்பாதிக்கிறதை விட இது வந்து இந்த மக்களுடைய கூட்டுறவு செஞ்சோம்னு வச்சுங்களேன், மக்களுக்கு பெரிய வணிகத்துல பெரிய லாபம் கிடைக்கும்.
அந்த திட்டத்தை நீங்க வைக்கிறீங்க. வைக்கிறேன் அந்த லாபம். இப்போ மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? உங்களுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் தஞ்சை தொகுதி? எனக்கு தஞ்சாவூர் பொறுப்பாளர் உங்களுக்கு அங்க வந்து அந்த ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? அன்பு, ராஜேந்திரன் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த மட்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல கட்டமைப்புல இருக்கு. சென்ற முறை பாராளுமன்றத்துக்கு ஐயா ஹுமாயூன் கபீர் அன்னை கல்லூரி தாளாளர், நம்ம கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், அவங்க போட்டிட்டாங்க. அவங்க வந்து நல்ல முறையில் அந்த இளைஞர்களை, நம்ம கட்சியினுடைய தம்பிகள் அத்தனை பேரும் நல்ல முறையில் வழி நடத்தி வழிகாட்டி அவங்கள எப்படி பயிற்றுவிக்கணுமோ அப்படி பயிற்றுவிச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 1வது 2வது வாத்தியாரா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அந்த 1வது 2வது குழந்தை தினமே அவருக்கு இருக்கும். அவர் ஒரு மிட்டாய் வாயில சப்பிட்டு இருப்பார். ஒரு சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியா. அதே மாதிரி மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களை பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் இருப்பாங்க. இவர் கல்லூரி நடத்தினவரா, இளைஞர்களை எப்படி அவர் கையாளன்னு தெரிஞ்சவர், அந்த வித்தியை தெரிஞ்சவர். இளைஞர்களை எப்படி கையாளங்கிற வித்தியை உமாயன் ஐயா வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். அவர் இடத்துல அவர் கூட்டத்தில் பேசல, அதை சொல்லி பேசினேன். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அவருடைய மனநிலையை அறிஞ்சு இந்த பையன் இந்த வேலையை செய்வார், இந்த பையன் இந்த வேலையை செய்வார்னு திட்டமிட்டு வச்சிருப்பார். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து துண்டறிக்கை அடிக்கணும்னா ஒருத்தர், பிரச்சாரம் செய்யணும்னா ஒருத்தர், எந்தெந்த வழியா செல்லணும்னு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர். இந்த மாதிரி அந்த இப்ப நான் 2-3 கலந்தாய்வு கூட்டத்தில் போனப்ப 2-3 இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் சசிகுமார்னு ஒரு பையன், சசின்னு சொல்லுவாங்க அந்த பையனை, அவர் போய் இந்த பிஎல்ஓ ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. வாக்காளர் பட்டியல் வாங்கியிருக்கிறாரு. PLA 2 இருக்குல்ல, அந்த வாக்குச்சாவடி முகவர், அதை அமைக்கிறாங்க. அப்ப எல்லா வாக்குச்சாவடியிலும் நமக்கு முகவர் அமைச்சிருக்கிறாங்க. 299 பூத் வாக்குச்சாவடியா இருந்துச்சு பாராளுமன்றத்துல. இப்போ ஒரு 16 வாக்குச்சாவடி சேர்ந்து 315 வாக்குச்சாவடியா இருக்கு. இந்த 315 வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி முகவர் அமைக்கிறாங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு மிக குறைவா 2 பேர் உள்ள சென்று அந்த வாக்குச்சாவடியை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்கிறாங்க. கிட்டத்தட்ட முடிச்சிருக்கீங்களா? நெருக்கி அது வந்து 200க்கு மேல முடிஞ்சிருக்கு. 200க்கு மேல முடிஞ்சிருக்கு. இப்போ 2 நாளைக்கு முந்தி போட்ட கலந்தாயில கூட அதான் பேசிட்டு வந்தோம். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி, நாளைக்கு 30/12 நாளையிலிருந்து அங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கு நாங்க 115 பூத் இருக்கு. 315 பூத் இருக்கு. நம்ம நாளைக்கு நம்மாழ்வார் நினைவு இல்ல, அவங்க நினைவு போட்டுட்டு இந்த வாக்கு சேகரிக்கிறது அப்படியே அங்க நகரத்துக்குள்ள துவங்குவோம். இது வரைக்கும் கிராம பக்கம் சுத்திட்டு இருந்தோம். இப்ப நகரத்துல துவங்குவோம், நாளைக்கு துவங்குவோன்ட்டு ஒரு சிந்தனை இருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப இங்க இருக்கேன், அங்க வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இறுதியா வந்து ஒரு கேள்வி, சீமான் ஏன் உங்களை வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு கேள்வி. சீமான் கிட்ட நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட அவருக்கு அந்த வேகத்துக்கு உங்களால வர முடியுதுங்களா? முதல்ல உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு சொல்லுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போட்டிடுங்க தஞ்சாவூர்னு. சரின்னு சொன்னேன். என்னை பொறுத்தவரையில வந்து என் தந்தையார் ஒரு நாள் சொன்னாங்க, அதுதான் அவங்க இறுதி காலம், இறுதி நாள் அன்னைக்கு சொல்றாங்க, சீமானை விட்டுறாத, பின்னாடி நில்லுன்னாங்க. இறுதி நாள் வார்த்தை, இறுதி நாள் என்கிட்ட சொன்னது அது வந்து சீமானை விட்டுறாத, பின்னாடி நில்லு அப்படின்னாங்க. நான் அதுல இருந்து அவங்க பின்னாடி தான் நிக்கிறது. அது எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. அதுதான் நான் வந்து ஒரு பெரிய தகுதியாலாம் அதை வந்து என்ன எந்த தகுதி கண்டு அவங்களை தேர்வு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் அவங்கள்ட்ட போய் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நான் கேட்டது கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிடுறது. அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருப்பாரு, கலந்தாலோசனை செய்துட்டு தான் உங்களை நியமிச்சிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட உங்களை போட்டா பரவாயில்ல, நாங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி செய்து தான் அது பிற்பாடு முடியும். அது அவங்க செஞ்சிருப்பாங்க. அவர் ஐயா உமாயன் ஐயா சொல்லியிருப்பாரு, மணி செந்தில் சொல்லியிருப்பாரு, செந்தில்நாதன் இருக்காரு, இவங்கெல்லாம் எல்லாரையும் கலந்து சொல்லி பேசியிருக்கலாம். ஒரு வேலை நீங்க இந்த சீமான் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னவா எடுத்துக்கிட்டீங்க? ஒரு செயலை வந்து பற்றி அந்த பற்றுதலை விடக்கூடாது, விடாப்படியா செய்யணும். அதை அந்த விரதம்னு சொல்லுவோம் பாருங்க. அதாவது தன்னிலை தாழாமையும் நிலை தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும்னு சொல்லுவான். திரும்ப சொல்லுங்க. தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் சொல்லுவான். தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கூட சாஞ்சிடக்கூடாது. அத சேக்கிழார் சொல்றப்ப தளர்வுறும் உப்பு வந்தும் தம்பிரான் திறத்து அன்புச்சாயார்னு சொல்லுவார். திருநிலகண்ட குயவனார சொல்லையில
ரொம்ப தொண்டு கிழவனா போயிட்டு சிவபெருமான் மேல ஏன்டா பக்தி வைக்கணும், இந்த அளவுல பக்தி வச்சு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கல அவர். அந்த மூப்பு எய்திய காலத்திலும் சிவபெருமானுடைய வச்சிருந்த பற்று மாறாம இருந்துச்சு அவருக்கு. அதான் தளர்வுறு மூப்பு வந்தும் தம்பிரான்னா சிவபெருமான், தம்பிரான் திறத்து அன்பு சாயார், அன்பை சாட்சிகள் அவர். அந்த மாதிரி இந்த மக்கள் மீது வைத்திருந்த அன்பு இருக்கு பாருங்க, ஒரு பெரிய பேரன்பு. அந்த கொண்ட கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற துடிப்பு, எந்த இடத்திலும் எவரிடத்திலும் சமாதானம் இல்லாமல். இந்த தேர்தலுக்கெல்லாம் நீங்க வந்து அதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து எந்த இடத்திலும் தன்னை வளைந்து கொடுக்காமல் அப்படியே நிக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய சிறப்பு இல்லை. இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எந்த தலைவர் யாரால இருக்க முடிஞ்சிச்சு? பேசுவாங்க, கடைசியா வந்து கூட்டணியில சேர்ந்துருவாங்க. ஆமா, போயிட்டு இருக்கு. எல்லாம் பேச்சோட இருக்கும். அதாவது உங்களுக்கு பலகீனமான மனிதர்கள் 8 கோடி பேர் இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு பலமான மனிதரை தேர்ந்தெடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் இருக்காருல்ல, பலகீனமான பேர் தானே. 8 கோடி பேர் இருந்தாங்க, பலகீனமானவர். ஒரே ஒரு பலமான மனிதனை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு தலைவனா. கொடுத்தது மேதகு பிரபாகரன் அவர்கள். இவரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இப்ப இவர் எவ்வளவு பலமானவர் அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். ஒரு பலமானவரால் தான் பலகீனத்தை சரி செய்ய முடியும். ஒரு பலகீனமானவன் ஒரு பலகீனமானவன் சேர்ந்தா ஒன்னும் ஆகாது, விழுந்துரும், எல்லாம் ரெண்டும் விழுந்துரும். அண்ணா திமுகவும் சேர்ந்தே கூட்டணி நிக்குதுன்னு வச்சுக்க, என்ன அவனுக்கு இன்னும் கீழே போகும் நாடு. என்ன ரெண்டும் பலகீனமானது. இது வந்து பலமான ஒன்றால் தான் பலகீனம் போகுது. ஆத்துல போறான் வெள்ளத்துல, வலுவான மனிதன் தானே அவனை கரையேற்ற முடியும். பலமான மனிதன் பலகீனமானவங்க கூட சேர்ந்து வெள்ளத்துல போக வேண்டியதான். அதனாலதான் ஒரு நான் ரொம்ப சிந்திக்கிறது உண்டு. இத்தனை கோடி மக்கள் பலகீனமாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு பலமானவராக இருக்கணும். அந்த ஒரு பலமாக அவர்கிட்ட இருக்கு. அந்த பலத்தை நம்பி நம்ம நிக்கிறோம். அதுதான் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆமா ஆமா, அவருடைய மனோபலம் தான் அது. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற சீமானை பற்றி இந்த மாதிரி இவர்கிட்ட இதை தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த சீமான் மீது ஒரு விமர்சனம் கடுமையாக சுற்றி எல்லா கட்சிகளும் வைக்கிறது, தரம் தாழ்ந்து விமர்சிக்குது, கொச்சையாக பேசுகிற அந்த போக்கு. இதுக்கு மத்தியில் நீங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கணும். இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் வந்து அவன் நல்ல அறிவற்றவன், அதான் ஒரே செய்தி. உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வேற, அவதூறு. நான் சொல்ல வந்து அவதூறா பேசுறான். ஒரு அறிவற்றவன் என்ன பண்ண முடியும்? யாரும் அவதூறு பேசல. இன்னைக்கு பாரதிய அவதூறு பேசுகின்றார்கள். பாரதியை பத்தி என்ன படிச்சிருப்பாங்கலாம். பெரியாரையும் அவதூறா தான் பேசியிருக்காங்க ஒரு கட்டத்துல. பெரியாரை வந்து அவதூறா பேசுனது என்பதெல்லாம் வந்து, அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அது அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் நல்லா செஞ்சாலும் அது நம்மளை செய்யறதுக்கு என்ன இருக்கும்? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செஞ்ச கும்பல் அது. நம்மள பேசுறதுல என்ன இருக்குன்னு சொல்ல வரீங்க? கடந்துதான் போகணும். இது இந்த விமர்சனம் வந்து அது நிக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை வலிமையானது. இந்த உண்மை வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அது தெரியாது. இது காகிதம் மாதிரி வந்து உழுவும், எரிஞ்சினது. இந்த உண்மையினுடைய வளர்ச்சி அதிகரிக்க அதெல்லாம் எரிஞ்சு காகிதம் மாதிரி. தொகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை என்ன சொல்கிறீங்க? தஞ்சை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு உங்களுடைய வாக்கு என்னவோ சொல்ல வரீங்க இறுதியாக ஒரே வார்த்தையில்? வாழ்வு சிறக்க, வறுமை அகல, எல்லோரும் தொழில் முனைய, சுய தொழில் முனைய நாம் பாடுபடுவோம் என்பதுதான் நம்ம செய்தியாக சொல்ல முடியும். அதே மாதிரி அரசு விதிக்கக்கூடிய வரி வகை இருக்கு பாருங்க. இப்போ மின்சாரம், வீட்டு வரி, மின்சார வரி, சொத்து வரி, இவைகளெல்லாம் வந்து குறைத்து அவங்களுக்கு உரிய அளவீட்டோட அதை கொடுக்கணுங்கிறது ஒரு செய்தி இருக்கு. அதை செய்யணும். ஓகே, ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும்
எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.